அண்மைச் செய்தி. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கின்றது. குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீரால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் களத்திலிருந்து இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், தற்போது நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு மழை பாதிப்பு எந்த அளவில் இருக்கிறது? பாலா, தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் வட சென்னையுடைய முக்கியமான பெரம்பூர் பகுதியில் தான் இருக்கிறோம். இங்குதான் தற்பொழுது மழை காரணமாக இந்த ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் இந்த பெரம்பூர் முரசொலிமாறன் சபை என்பது இந்த வாகன ஓட்டிகளுக்கு ஒரு பிரதானமான சபை. இது வழியாகத்தான் வட சென்னையும் மத்திய சென்னையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய பாலமாக அமைந்திருக்கிறது. இந்த சபையில் தற்போது அதிக அளவு விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமம் அடைந்திருக்கிறார்கள். இலகுரக வாகனங்கள் மிகவும் ஒரு கடினப்பட்டு இதில் பயணிக்க வேண்டியிருக்கிறது. இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ போன்றவை இந்த சப்வேவில் சிக்கி பழுதாகி கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில் சென்னை மக்கள் தற்போது ஒரு தவிப்பை சந்தித்திருக்கிறார்கள். ஏனென்றால் நேற்று மாலைக்கு பிறகு தொடங்கிய இந்த மழை விடிய கனமழையாக கொட்டி தீர்த்திருக்கிறது. இந்த சப்வேவில் 2 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கியதன் காரணமாக காலை வரை போக்குவரத்து முழுவதுமாக தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மாநகராட்சி ஊழியர்கள் இந்த தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது வரையில் சுமார் 4 அடி அளவில் இருந்த தண்ணீர் குறைந்திருக்கிறது, 2 அலையாக மாறியிருக்கிறது. இருந்த போதிலும் பல வாகனங்கள் இங்கு பழுதாகி கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் அதிக அளவு தண்ணீர் நிற்பதன் காரணமாக அந்த சைலன்சர் தண்ணீர் புந்திருக்கிறது. சார், இந்த தண்ணீர் எல்லாம் எவ்வளவு நேரம் ஆகும் சார் அகற்றுறதுக்கு? எவ்வளவு நேரம் மேற்கொள்ளப்படும்? இந்த பணிகள் நடந்திருக்கா? துரிதமா நடக்குதா? துரிதமா நடந்துட்டு இருக்குது. அதிகபட்சம் ஒரு ½ ஹவர்ல முடிக்கிறோம். ½ ஹவர் அதிகப்படியான நேரம் சார் முடிக்கிறோம். ஓகே, எவ்வளவு மோட்டர் சார்? என்ன HP மோட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் தண்ணீர் சார்? ரொம்ப பவர்ஃபுல்லான மோட்டர்லாம் ஓடிட்டு இருக்கு சார். நான் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால் மிக விரைவாக சுமார் அரை மணி நேரத்தில் இங்கு கூட தண்ணீர் அப்புறப்படுத்தப்படும் என தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் காலை நேரத்தில் பணிக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கலாம், அதே நேரத்தில் கல்லூரி பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் இந்த சுரங்கப்பாதை தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாக அவர்கள் சிரமத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாலா, பெரம்பூர் பகுதியில் கனமழை காரணமாக சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு தேங்கியுள்ள மழைநீரால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் என்பதையும் களத்திலிருந்து பதிவு செஞ்சீங்க. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.